இப்ப தினசரி பாலியல் வன்கொடுமை, கொலைகள், கஞ்சா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? கட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. எப்படி சொல்றீங்க? ஆமா. எங்க பெண்களுக்கு எங்கன்னா எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. சட்ட ஒழுங்கே சரி கிடையாது. சட்ட ஒழுங்கு கரெக்டா கொண்டு வரணும்னா அதுக்கு நல்ல யாருன்னா ஒரு தலைவர் வரணும். நல்ல தலைவரா வரணும். சரிங்களா? ஏன்னா ஒரு பொண்ணு இப்போ ரோட்ல நடந்து போறான்னா, ஒரு பசங்க அசால்ட்டா கைய பிடிக்கிறானுங்க. கைய பிடிச்சு கூப்பிடுறானுங்க. "வரியா போலாம்" ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. ஒரு பஸ்ல போக முடியல. எங்கேயுமே போக முடியல பெண்கள். அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? சட்ட ஒழுங்குன்றாங்க. பெண்களுக்கு தானே பாதுகாப்பு தரணும். இப்ப என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்? என்னென்ன நடவடிக்கைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பா போறதுக்கு எல்லாமே இருக்கணும். எல்லாத்துலயும் என்ன சொல்றதுன்னா, கெஞ்சா கொலைகள்னா அவங்க தான் தடுக்கணும். அவங்களே தடுக்காம அவங்களே எல்லாமே சப்போர்ட் பண்றாங்கல்ல. அதையே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாம இருந்தா எதுவுமே நடக்காதுல்ல. இப்போ ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப் மூணுன்னு நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. ஆனா அந்த ஒயின் ஷாப் ஏன் மூட மாட்டேன்றாங்க? ஒருத்தவங்க குடிக்கிறதால தானே அவங்கவுங்க வாழ்க்கை குடும்பம். என் வீட்லயே எடுத்துக்குங்க, குடிக்கிறாங்க. அப்ப என் குடும்பம் நான் பேக் மாட்டிட்டு வேலைக்கு போறேன். என்ன பண்றது? ஒரு பொம்பளை போய் இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நிலைமை இருக்கு. ஒரு ஆம்பளை குடிக்காம வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும்ல. ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ல. நான் நல்லா வளர்ப்பல, எங்க வீட்டுக்காரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லல. ஏன்னா குடிச்சாங்கன்னா அவங்க உடல்நல தான் பாதிக்கப்படுது. அது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, இந்த அரசாங்கத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. நல்லா ஒயின் ஷாப் அங்கங்க திறந்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி கெஞ்சாவும் நல்லா இது பண்றாங்க. அது இன்னொன்னு என்னன்னா, நிறைய எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பசங்களை கூட விட மாட்டேன்றானுங்க. இந்த கெஞ்சா அடிச்சிட்டா ரொம்ப இது பண்றானுங்க. எங்க வீட்டு சைட்ல அந்த கொருக்குப்பேட்டை சைட்லாம் ரொம்ப அநியாயம். கொருக்குப்பேட்டை இந்த எண்ணூர் சைடு எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. தினமும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்ஸ்டால.